அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஒரு சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போது சாம்பார் செஞ்சு தாளிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். அதே வானலில் நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது என்ன காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு வீட்டில் இருக்கவங்கள டேஸ்ட்லேயே அட்டகாசமாக அசத்துறது தாங்க எங்களோட பாலிசி. இதை மாதிரி நீங்களும் சமைச்சு அசத்தணுமா, நீங்களுமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி சமைக்கணுமா, நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கும்முன்னு ஜம்முன்னு இருக்க மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு பொரியல் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு 3 அண்டு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கனாலே இந்த பொரியலுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். கடுகு, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா கலர் மாதிரி வரணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இப்போது இந்த ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஏன் போடுறேன்னா, பச்சை மிளகாய் ஃபஸ்ட்லேயே போட்டுன்னா மேலெல்லாம் தெரிக்கும், அடுப்பெல்லாம் எண்ணெய் அடிக்கும், அதெல்லாம் ரொம்ப வேலைங்கிறதுனால நான் இன்றைக்கி ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயிலே வணக்குங்க. அந்த எண்ணெயில் நீங்கள் வணக்கிற அளவுக்கு தான் அதில் இருக்க காரம் வெளியே வரும். நீங்கள் மிளகாய் கம்மியாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு காரம் நிறைய கிடைக்கும். காஸ்ட் வைஸுமே இது நமக்கு சிக்கனமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போது நல்லா இதை வணக்கிட்டு இப்போது பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போது நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்க தோலோடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்க நீங்கள் எப்பயுமே தோலோடு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரவே வராது. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் நீங்கள் தோலோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. அந்த தோலில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதாவது பெருங்காயத்துக்கு நிகரான சத்துக்கள் இருக்குது. கேஸ்ட்ரிக் வயிறு உப்புசமாக இருக்குது, ஏர் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராது. அதனால் நல்லா கழுவிட்டு, நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்க போட்ட உடனே நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ரொம்ப அதிகமாக வச்சா ஒரு மாதிரி தீஞ்சிரும். ஏன்னா எண்ணெய் நம்ம கம்மியாக தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அது கருகிடும். அதே மாதிரி ரொம்ப லோவாக வச்சாலும் அதில் இருக்க தண்ணி வச்சு அது வேக முடியாது, அதனால் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்றைக்கி நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கை விட்டு கிளறினீங்கனாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்தி. இப்போ பாருங்கள், இந்த பொரியலுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை உங்கள் வயிறு நீங்கள் கிளியர் பண்ணணும், பூச்சி மாத்திரை சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாம இந்த சக்கரவள்ளி கிழங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். வயிற்றில் இருக்க கீரி பூச்செல்லாம் ஐயோ அம்மா என்னை விடுங்க, ஆளை விடுங்கன்னு சொல்லி அது ஓடியே போயிடும். நம்ம வயிற்றை விட்டு செத்தும் போயிடும். செத்து நம்ம இது வழியாக வெளியே வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலோடு சேர்த்து எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். அந்த தோல் உங்களுக்கு வாயில் கடிப்படுங்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் அந்த சக்கரவள்ளி கிழங்க 2-3 பீஸாக நறுக்கி போட்டுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் வயிற்றில் இருக்க சூடு இதெல்லாம் தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு மஞ்சத்தூள் வாசம் பிடிக்காதுங்கிறதுனால அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிடாதீங்க. அதில் கிருமிகளை அழிக்கக்கூடிய சத்து இருக்குங்கிறதுனால மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அந்த விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாமே கரைஞ்சி வந்திருக்கும்.
நீங்கள் அப்படியே நல்லா மசிச்சு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் போதும். உங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் டைஜஷனில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதத்துக்கு நீங்கள் ஒரு 2 டைம் செஞ்சிங்கனாலே தாராளமாக ஏராளமாக போதும். உங்கள் வயிற்றுக்கு நீங்கள் எந்த ஒரு டேப்லெட் எடுக்கணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது. வாங்க இன்றைக்கி பொரியல் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வணக்கிட்டோம். இப்போது இந்த அளவுக்கு வணக்கினா போதும். இந்த அளவுக்கு வணக்கிட்டு இப்போ நம்ம அழுத்தி பார்க்கலாம் இந்த பொரியல் வெந்திருக்கான்னு. இல்லை இன்னும் வேகலை. இது ஒரு 45% தான் எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இங்கே பாருங்கள் நான் அழுத்தி பார்க்குறேன். கையில் அழுத்துனா அழுந்தணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதோட அழுத்துனா அழுந்தாமல் இருந்துச்சுன்னா காய் வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இது இன்னும் வேகலை, ஒரு 45% தான் வெந்திருக்கு. அதனால் நம்ம இப்படியே எண்ணெயிலே வணக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொரியலுக்கு லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பூரி மசால் மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் இப்போ பாருங்கள் இந்த காய் அழுத்தணுன்னா தண்ணி இருக்கிறதே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு மூடி போட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொரியல் பாருங்கள் காயும் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியுமே கரெக்டான லெவலாக இருக்குது. இப்போது நீங்கள் இதை சாம்பார் சாதம், ரச சாதம் நீங்கள் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டு அட்டகாசமாக அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கும்முன்னு ஜம்முன்னு சமைக்கணுமா, குயிக்காக சமைக்கணுமா, டேஸ்ட்டாக இருக்கணுமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நிறைய பொரியல் வெரைட்டி, சாம்பார் வெரைட்டி, குழம்பு வெரைட்டி, பிரியாணி எல்லாமே டிஃபன் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு அசத்துங்க. வீட்டில் இருக்கவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுருங்கள். நன்றி, வணக்கம்.